வெல்கம் பேக். போன தடவை நாங்கள் பெர்முடா ட்ரையாங்கிளை பற்றி பார்த்தோம். இந்த தடவை பார்க்க போகிறது கிராக்கன். இது வந்து ஒரு சி மான்ஸ்டர். பொதுவாக முதலில் இப்போ கூட ஒரு சில நாடுகளில் இந்த ஒரு பயம் இருக்குது. உதாரணமாக கிரீன்லாந்து இந்த இடத்துல கூட இந்த ஒரு பயம் இருக்குது, கடலில் பயணம் செய்ய. ஏனென்றா அந்த இடத்து பக்கத்தில் ஒரு கிராக்கன் உண்டு. இந்த கிராக்கன் பற்றி தான் விளக்க போகிறேன். முதல் இந்த பொதுவாக இந்த கடல்களில் பயணம் செய்கிறவே எப்பயுமே ஒரு மேப்பை வச்சிருப்பினேன். அது என்னடா கிராக்கன்ன்ற ஒரு டேஞ்சரை குறிக்கிற மாதிரி இருக்கும் அந்த ஒரு மேப். ஏன்னா அப்படி கிராக்கன்ன்ற ஒன்றை குறிச்சிருக்காங்கண்டா, பொதுவாக அது ஒரு தனி தீவு மாதிரி இருக்கும். இது புராண கதை சொல்லப்படுறது தான் சொல்கிறேன். ஒரு தனி தீவு மாதிரி இருக்கும். உடனே என்ன செய்வேன், கப்பல் இருக்காது புது தீவுன்றோன்னா அங்கே இறங்கி போய் ரெஸ்ட் எடுப்பினேன், இல்லாட்டி அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணுவேன். அப்படி போய்க்க உடனே தண்ணிக்குள்ளே போயிடும். ஒரு தீவு அப்புறம் தண்ணிக்குள்ளே போகும்போண்டாவே கொஞ்சம் தான் குழப்பத்தில் இருப்பினேன். அந்த டைமில் அது கீழால் தண்ணிக்குள்ளால் போய் அதோட கப்பலை அதோட டென்டக்கிள்ஸால் உடைச்சி உள்ளே தாட்டுரும். அதுக்குறாவே ரசித்து கொஞ்சம் கொஞ்சமாக வேட்டையாடி சாப்பிட்ரும். இது இருந்ததா ஒரு ஆதாரமாக சயின்டிஸ்ட் கண்டுபிடிச்சது தான் 40-45 அடி வேற வளரக்கூடிய ஒரு ஸ்குவிட், இல்லாட்டி இது ஒக்டோபக்ஸ்ன்னு சொன்னார். ரெண்டும் கிளந்த இனமே தான் இது இருக்குது. ஒரு 50 அடி கிட்ட கண்டுருக்காங்க கடைசியாக. இப்போ என்ன சொல்கிறாங்கண்டா, இது இந்த கிராக்கன்ட குட்டியாமல் இருக்கலாம், இதால் எனக்கு ஆபத்து வரலாம். ஆனால் இது இத்தனை வருஷத்துக்கு 2 தான் ஸ்போர்ட் பண்ணியிருக்கேன். 2 கிளியராக ஸ்போர்ட் பண்ணியிருக்கேன். இதேமாரி இன்னும் எனக்கு வீடியோ கிடைக்கணுமெண்டா மறக்காம லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிடுவோம். பை கைஸ்.